நேயர்களுக்கு வணக்கம். மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிகழ்வு தமிழ்நாட்டில் பெருசாக நடந்தது. ஒரு நிகழ்வு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் சிதம்பரம் தொகுதியினுடைய எம்பியுமான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்த வாகனம் முன்னாடி ஒரு வழக்கறிஞரோட வாகனம் விபத்துக்குள்ளாச்சு. அதை அவர் வழக்கறிஞரை அடித்தாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். அதுக்கு நாம கூட ஒரு இது போட்டிருந்தோம். ஏன்னா அதுக்கு எந்த மாதிரி திரு திருமாவளவன் அவர்கள் நீதி கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். அவர் ஒரு மற்றொரு மனுநீதி சோழனாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். அந்த ஒரு சம்பவம் நடந்தது. இன்னொரு சம்பவம் பார்த்திங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை எக்ஸ்-IPS அவர்கள் அவரோட பேரை பயன்படுத்தி அவங்க கட்சிக்காரங்க பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 சம்பவத்துக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். 2 விஷயங்க. என்ன அப்படின்னா, இந்த விசிக தலைவர் திருமாவளவன் அவரோட கார் அந்த அடித்த சம்பவம், 2 வீலர் கூட அடித்த சம்பவம் பார்த்திங்கன்னா, அதுக்கு முதல் கண்டனம் திரு அண்ணாமலை அவர்களிடமிருந்து வந்துச்சு. இதுக்கு திருமாவளவன் அவர்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றியிருந்தார். இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அந்த வீடியோ கிடச்சிது. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து அண்ணாமலை தான் முதல்ல அதுக்காக இது போடுறாரு. அதில் விடுதலை சிறுத்தைகள் குண்டாஸ் அவங்களெல்லாம் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. இவர் அதுக்குள்ளே எப்படி விசாரித்தார், எங்களை எப்படி குண்டர்கள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்ம அதுலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவங்கள தாக்குனதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு நபரை தாக்குனாங்க. அதே மாதிரி தான் இந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா, அந்த 2 வீலர் வருது. அந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது. அந்த ஸ்பீடு பிரேக்கர் ஏறி இறங்குறப்போ கண்டிப்பாக 2 வீலர் ஸ்லோவாக தான் போயிருக்கும். பின்னாடி வந்த கார் இடித்தது அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் இறங்கி அந்த வக்கீல் என்ன யார் எதுக்காக இடித்தாங்க அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே அந்த திருமாவளவன் அவர் கூட வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வக்கீலெல்லாம் கூட கோட்டை கழட்டிட்டு அடிச்சிருப்பாங்க. அந்த வாகனத்தை பிடிச்சி தள்ளி உடைச்சிருப்பாங்க. அவர் பார் கவுன்சிலுக்குள்ளே அந்த வக்கீல் ஓடுறப்போ கூட துரத்தி அடிச்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இதுக்கு அவர் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இது குண்டர்கள்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் கண் முன்னாடி இந்த மாதிரி அத்தனை பேர், இது கோர்ட்டுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதே மாதிரி இந்த பொது இடத்துல ஒரு 5-6 பேர்கள் சேர்ந்து அடிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக மிரட்டுறது அடிக்கிறதெல்லாம் குண்டாஸில் தான் சேரும். இது அந்த மாதிரி சம்பவங்கிறனால தான் அவர் அப்படி சொல்லியிருந்தார். அதுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை சொல்லியிருந்தார். வழக்கறிஞர் ஒரு சங்கி, அவங்களோட வலையில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு மாட்ட வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பண்ணுறாங்க, எனக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த வழக்கறிஞர் தான் என்னை அடிக்க வந்தார் அப்படின்னு சொன்னார். அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவருடைய தொண்டர்கள்லாம் இவருக்கு Z+ பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இதையெல்லாம் விட அல்டிமேட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல அவங்க கூட்டம் போட்டிருந்தப்போ மோடி அவரோட கார் வந்துச்சுன்னா அதையவே மறிப்போம், திருமாவளவன் கார் இப்போ மறித்த மாதிரி நாங்கள் மறிப்போம் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இவருடைய அரசியலில் இவரோட ஆளுமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இவரோட அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்ட வழக்கிலையும் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே தான் குண்டாஸ் பாய்ஞ்சது. அதே மாதிரி இப்போது இவங்க வக்கீல் தாக்கப்பட்டார். இதில் என்ன அப்படின்னா, தாக்கப்பட்டவர் மேலே 3 வழக்கு, தாக்கணவங்க மேலே 2 வழக்கு. ஸோ இதில் எங்கே யார் அதிகாரம் செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. இதுவாக நம்ம மக்கள் நம்மளுக்கு கொடுத்த அங்கீகாரத்துக்கு நம்ம மக்களுக்கு திருப்பி செய்யக்கூடிய விஷயம். இதே நம்ம இவர் எந்த அண்ணாமலை எதிராக பேசுகிறாரோ அவர் இதே மாதிரி சம்பவத்துக்கு என்ன எதிர்வினை ஆற்றிருக்கார் அப்படின்னா, அவரோட பேரை பயன்படுத்தி அவங்க கட்சிக்காரங்க பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தங்க சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதுக்கு அவருடைய கவனத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அன்னூர் காவல் நிலையத்தில் அந்த அவங்க சொந்த கட்சிக்காரர்களும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எண்ணாமல் அவர் அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் புகார் கொடுத்து அவங்களை கைது பண்ண வச்சுருக்கார். இப்போது தன்னுடைய சொந்த கட்சிக்காரர் தவறு செய்திருந்தாலும், அதாவது அவங்க இவருக்கு பரிச்சயமாகவே ஆயிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க தவறு செய்திருந்தாலும் அவங்க மேலே இவர் உடனே வழக்கு கொடுத்தார். ஆனால் தன் வாகனத்தில் தனக்கு முன்னாடி அவருக்கும் அந்த அடிதடி நடந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 அடி கேப்பு தான் இருக்கும். இவர் இறங்கி அதை தடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேப்பு தான்.
இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து எந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு, இவரோட அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தியிருக்காருன்னு நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இத்தனைக்கும் இவரோட வாகனம் வந்தது, மோதினது, அவங்க அடித்தது அத்தனையும் வீடியோ பதிவாக வந்து அத்தனை தொலைக்காட்சிகளையும் வந்துச்சு. இதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அதுபோக அவர் ஒரு கூட்டம் நடத்தினார் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம். அந்த கூட்டத்தில் அவர் சொன்னதே இதில் ஹைலைட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்து ஒரு முறைச்சிட்டாரு அந்த 2 வீலரில் வந்தவர். முறைச்சங்காட்டி அடங்க மறு திமிரியலுன்னு சொல்லி 2 தட்டு தட்டுனாங்க. அது சும்மா லேசாக தட்டிட்டாங்க. அது தட்டுறக்கும் கூட இவங்க லாய்க்கு இல்லை நம்ம பசங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறார். அதாவது அவங்க வந்து முறைச்சி பார்த்ததுக்கு இவரை வந்து திருப்பி அடிப்பாங்களாமா. அந்த அடிக்கிறதுக்கு கூட இந்த அடித்தது கூட பத்தாது, இது வந்து ரொம்ப கம்மியாக தட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கட்சி தலைவர், ஒரு மக்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து சரியா? அவர் எப்படி ஒரு அடிதடியை வந்து ஊக்குவிக்கிறார்? அப்போ இந்த மாதிரி ஊக்குவிக்கிறவங்களை, அவங்க அதை நம்பி இறங்குறவங்களை குண்டாசுன்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்லுவாங்க? இந்த 2 சம்பவத்தையும் வச்சு பாருங்க மக்களே. இதில் யாரு மலை யாரு மடுங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்க. பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.